24/7 இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி இப்போல்லாம் கேட்குறோம். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்க்குறோம் 24/7. எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் கேஷுவாலிட்டி 24/7. இது சாதாரணமாக இந்த நாட்களில் ஆங்காங்கே பார்க்க கிடைக்கிற ஒரு காரியம். ஆங்காங்கே நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி 24/7. இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய சபைகளில் செயின் ப்ரேயர் 24 hours செயின் ப்ரேயர், 48 hours செயின் ப்ரேயர், 72 மேக்ஸிமம் செயின் ப்ரேயர் போயிட்டே இருக்குது. இப்போ ஆன்லைனில் வந்ததுனால கொரோனாவுக்கு அப்புறம் இது மாதிரி செயின் ப்ரேயர்லாம் நடக்குது. ஆனால் ஒரு காலத்தில் 1727 1727ஆம் ஆண்டு ஒரு 100 வருட செயின் ப்ரேயர் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஒரு செயின் ப்ரேயர் ஆரம்பித்து 100 வருஷம் போகுது. அதுலேருந்து நிறைய மிஷினரிகள் எழும்பி போகிறாங்க. அதுலேருந்து நிறைய தேவனுடைய மனிதர்கள் எழும்புகிறாங்க. 100 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. நிக்கலஸ் கவுண்ட் ஜின்சன்டார்ஃப் ஜெர்மனியில் மோரேவியான்னு சொல்லி ஒரு இடம். அதில் அவங்க அப்பா ஒரு பெரிய பண்ணையார். இவர் ஒரு 27 வயசு வாலிபர். இவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவருக்குள்ளே ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருக்குது. ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும். இவருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டியை மாட்டுறது, அவங்க பாட்டியை மாட்டுறது ஒரு சின்ன ஒரு லேண்ட், ஒரு பிட் லேண்ட் வாங்கி அதை என்ன பண்ணுறாரு, அதை ஒரு பண்ணையாக மாற்றுறாரு. ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்மில் எப்படியாவது ஒரு ப்ரேயர் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்து ஜெர்மனிக்கு வெளியே இருந்து பொஹேமியான்னு ஒரு இடம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கும் கேத்தலிக்ஸுக்கும் பயங்கரமான ஒரு டஃப் டைம் அது. அதில் கேத்தலிக்ஸ்னால் ஒடுக்கப்பட்ட அநேகர் வர்றாங்க. ஒரு 24 குடும்பம் இவருடைய வீட்டு வாசல் தட்டுறாங்க. ஐயா, நாங்கள் அகதிகளாக வந்திருக்கிறோம், உங்களுடைய பண்ணை வீட்டில் எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா? ஹர்ன் ஹட் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. 24 குடும்பங்களுக்கும் ஹட்ஸ், ஒரு சின்ன சின்ன குடிசைகள், அந்த 24. இப்போ இந்த 24 குடும்பம் பார்த்திங்கன்னா அதில் பேப்டிஸ்ட் மிஷன் இருக்கிறாங்க, பிரிஸ்பிட்டேரியன் இருக்கிறாங்க, மெத்தடிஸ்ட் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை. வந்ததே அகதிகளாக வந்திருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, ரொம்ப வருத்தம் இருக்குது. ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒவ்வொரு குடிசையெல்லாம் போய் அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு கவனன்ட் ப்ரேயர், உடன்படிக்கை ஜெபம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் மத்தியானத்தில். அந்த ஜெபம் அப்படியே போய் 100 வருஷம் மோரேவியன் ரிவைவல் சொல்கிறாங்க. மோரேவியன் ரிவைவல், மோரேவியாவில் இதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்தது 27 வயசு வாலிபர். அதுலேருந்து அநேகர், ஜான் வெஸ்லி அதை பார்க்க போகிறார். மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய ஸ்தாபகர். ஆரம்ப நாட்களில் அவர் வாலிபராக இருக்கும்போது அந்த பார்க்க போகும்போது சொல்கிறார், ஆண்டவர் என்னை இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஊழியத்துக்கு அழைக்காமல் இருந்திருந்தானா நான் இப்படியே தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி இருக்குமா. மோரேவியன் ரிவைவல் 1 வருஷம் 2 வருஷம், 1 நாள் 2 நாள் அல்ல, 100 வருடங்கள் 24/7 அந்த செயின் ப்ரேயர் போயிட்டே இருக்கு. நிறைய பேர், வெறும் 300 பேர் தான் அந்த ஊரில், 300 பேர் தான். அந்த 300 பேர்லேருந்து, அந்த சந்ததியிலேருந்து புறப்பட்டவங்க நிறைய பேர் ஊழியர்களாய், மிஷினரிகளாய் இந்த உலகத்தின் பல இடங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. மோரேவியன் ரிவைவல் 100 இயர்ஸ் செயின் ப்ரேயர் போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அசைவு உண்டுன்னு நம்ம நம்புகிறோம். தேவன், ஏன்னா ஜபம் தான் நமக்கு முக்கியம். இருதயத்தை கிழித்து ஜபிக்கிற ஜபம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு வேளை ஜபிச்சிருக்கலாம். நம்ம ஜபத்தின் எல்லைகள் ரொம்ப கம்மி. சேர்ந்தீர்கள், இது வரைக்கும் சேர்ந்துருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்குது, எதை பாத்திர மாட்டோமான்னு சொல்லி. ஆனால் ஜபத்தின் எல்லைகள், ஜபத்தில் நம்ம சேராத எல்லைகள் உண்டு. இதுவரைக்கும் சேராத எல்லைகள், எட்டாத உயரங்கள் உண்டு. கர்த்தர் அந்த ஜபத்தின் எல்லைகளுக்கும் உயரங்களுக்கும் சிகரங்களுக்கும் உங்களை என்னையும் கொண்டு போவாராக.